தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தல் பணி தொடர்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனை. பட்டுக்கோட்டை, மணப்பாறை, பாபநாசம் தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல். தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைப்பேன். திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கம் எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த 50 மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். முதலமைச்சர் வேட்பாளராக எனது பெயரை ஏற்கனவே அமித்ஷா கூறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி எனவும் நானே முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் திட்டவட்டம். இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. தங்கள் கட்சியை வளர்க்க மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்யாமல் இருப்பது யார்? விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா? விடுதலை சிறுத்தை செய்யலையா? காங்கிரஸ் செய்யலையா? கம்யூனிஸ்ட் செய்யலையா? ஆக எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. வரும் 7ஆம் தேதி முதல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பிரச்சார சுற்றுப்பயண லோகோ வெளியீடு. திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல். ராமதாசும் அன்புமணியுடன் இணையாவிட்டால் பாமகவில் நலிவு ஏற்படும் என GK மணி வேதனை. பாமகவில் கொறடாவை மாற்றுவது தொடர்பாக பிரச்சனை ஏதும் ஏற்படாது எனவும் கருத்து. தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி அமைப்பாசிட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முடிவு பண்ணால் வெளியே வேறு தீர்வு எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு. என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும். அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்களுக்கு வேகமாக பழைய நிலைமைக்கு. பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு எந்த கட்சியும் காரணமில்லை என GK மணி விளக்கம். மாறி மாறி நிர்வாகிகளை மாற்றுவதும் நீக்குவதும் பிரச்சினைக்கு தீர்வாகாது எனவும் கருத்து. அங்கே போகிறது இப்படி மாறி மாறி நடக்குது. இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது. இது ஒரு தீர்வாகவும் அமையாது. நிறைய கேள்விகள் உள்ள நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்விகளாகவும் பதிலாகவும் சொன்னால் சரியாக இருக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை உத்தரவு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள சூழலில் பாதுகாப்பை அதிகரிக்க ஆணை. சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கில் 4வது நாளாக விசாரணையை தொடங்கிய நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ்
பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்டோரிடம் விசாரணை. பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. ஆம்ஸ்ட்ராங் நினைவிடம் நோக்கி அவரது மனைவி பொற்கொடி தலைமையில் பேரணி. கேளிக்கை பொழுதுபோக்கு மீது நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. மயக்கத்திலேயே தமிழ் ஈழ மக்களையும் இன மக்களையும் இளைய தலைமுறை பிள்ளைகளையும் ஆழ்த்தி வீழ்த்தினார்கள். கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. சிவகங்கை அருகே பைக்கில் வந்த இளைஞரை வழிமறித்து வெட்டி படுகொலை செய்த கும்பல். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சிவகங்கை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல். பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினி பொன்னேரி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதா என தனது புகைப்படத்தை இணையத்தில் பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. எண் மக்கள் யாத்திரையில நம்ம கிழக்கு மாவட்டத்துக்கு பொன்னேரி தொகுதிக்கு அண்ணன் வந்திருந்தாரு. அப்ப நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவையும் அவங்க போட்டோவையும் வச்சு எங்க அண்ணன் மேல அசிங்கமா அவதூறு கலப்புறாங்க. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். சாத்தூர் அருகே சின்னகாமன்பட்டியில் ஏற்பட்ட பட்டாசாலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்வு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அழகுராஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். ஜோலார்பேட்டை அருகே சிறுமியை ஸ்கேலால் அடித்த அங்கன்வாடி ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார். திருத்தணி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் போதிய அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் நோயாளிகள். மின்வெட்டு சமயத்தில் ஜெனரேட்டர் முறையாக இயக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே காரில் கடத்தப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட 8 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கையொட்டி நடைபெற்ற 7ஆம் கால யாகசாலை பூஜை. பூஜையில் ஓதப்பட்ட 12 திருமுறைகள், திருப்புகழ் உள்ளிட்ட செந்தமிழ் வேதங்கள். இணையே உணர்வது நின்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு ராஜகோபுரத்திற்கு சாரம் அமைக்கும் பணி நிறைவு. பக்தர்கள் தரிசன வசதிக்காக விமான தளத்தில் 40,000 சதுர அடி பரப்பளவில் பிரத்யேக பலகைகள் அமைப்பு. நெல்லை மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ககன்யான் திட்டத்திற்கான என்ஜின் சோதனை வெற்றி. திட்டமிட்டபடி நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை என்ஜின் வெற்றிகரமாக எட்டியதாக இஸ்ரோ தகவல்.
கோவையில் நடுரோட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்த கார். அதிர்ஷ்டவசமாக தப்பிய ஓய்வு பெற்ற அரசு பேருந்து நடத்துனர். தாம்பரத்தில் தாவேகா நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வாங்க கொட்டு மழையிலும் முண்டியடித்த பொதுமக்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. இறங்குற வழியில கொஞ்சம் தயவு செய்து அவங்களுக்கு இடம் கொடுங்க. இறங்குற தென்காசி அருகே பகல் நேரங்களிலும் விவசாய தோட்டத்திற்குள் அசால்ட்டாக உலாவரும் காட்டு யானைகள். வாழை உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 72,480 ரூபாய்க்கு விற்பனை. ஜூன் 30ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதியாத ரேஷன் அட்டைகள் செல்லாது என்பது வெறும் வதந்தி. வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு குழு விளக்கம். மணிப்பூரில் வெடிகுண்டுகள், கை துப்பாக்கிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல். வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. காசாவில் உதவி மையத்தில் உணவுப் பொருள் வாங்க குவிந்த மக்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு. கடந்த ஒரு வாரத்தில் 613 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அதிர்ச்சி தகவல். பாகிஸ்தான் லாகூரில் வீட்டிலிருந்து தப்பிய வளர்ப்பு சிங்கம் தாக்கி 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் படுகாயம். சிங்கத்தின் உரிமையாளர்கள் 3 பேர் கைதான நிலையில் சிங்கம் வனவிலங்கு பூங்காவில் ஒப்படைப்பு.